ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல சசி வந்து வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அந்த வேலை செய், இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாட்டிக்கு ரொம்ப வெயிட் எல்லாம் தூக்கக்கூடிய வேலையை கொடுக்குறா. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா சித்தார்த் வேலைக்கு போறான். அப்போ கரெக்டா ரோகிணி போயிட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்மளோட குடும்பத்தை இந்த சசி எவ்வளவு பாடுபடுத்துறா பாத்தியா, எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசே சரியில்லை ரோகிணி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட இங்க ரோகிணி வேலுவை பார்த்து முறைச்சிட்டு போவா. அதுல வேலு நல்லாவே தெரிஞ்சுக்கிறான், அவன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறதுனாலதான் இவ இப்படி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சசிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த வீட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டாச்சுல, இவங்களை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, என்ன வேலு நீ என்ன ரொம்ப நல்லவனா மாறிட்டியா, இவங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது, போலீஸ் வந்ததுக்கு காரணமே இவங்களதான் இருக்கணும், அதனால நீ வாயை முடிட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்கா. அதோட இங்க ரோகிணி மனோரஞ்சினி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த சசிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்துவா, இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கணுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அந்த பாரு, நம்ம இப்ப அமைதியா தான் இருக்கணும், பொறுமையா தான் காய நவத்தணும், அதுவும் அந்த வேலுவை வச்சு, அதனால நான் சொல்ற ஐடியாவை நீ ஃபாலோ பண்ண, செம்ம ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோரஞ்சினி ரோகிணிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இங்க பாட்டி கால்வழியில அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சீமா தான் உங்க காலுக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கா. அப்ப பார்த்தா வெளியில ஏதோ சவுண்டு கேக்குது. மொத்த குடும்பமும் வெளில பார்த்தா பாட்டியோட ஹஸ்பண்டோட போட்டோவை அழகா மாட்டி மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க நம்மளோட சசி அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு, பாட்டி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட புருஷனோட போட்டோவை இந்த வீட்டுல மாட்டி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்ல பாட்டி, நான் நல்லாவே தெரிஞ்சுட்டு தெரியுமா, நீங்க வீட்டு உள்ளாக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஒருவேளை இவ தெரிஞ்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் உள்ளாக்க போறாங்க. அதோட நான் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்லாம் எடுத்து கொடுக்குறா. அவங்க யோசிக்கிறாங்க, நான் ஒன்றும் இதுல விஷம்லாம் கலந்து வைக்கல, சீமா சொல்லு சீமா, இவங்க என்ன இப்படி பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை சாப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஸ்வீட்டை ஊட்டி விடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு வேலைக்காரங்க ஒரு மரவையில நிறைய ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ணி பாட்டி கையில கொடுத்தா பாட்டி அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க. ஏன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல சசியோட போட்டோவை போட்டு சசி ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கு. இதை பார்த்த பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன பாட்டி, என்னோட ஃபேஸ் கட்லாம் இதுல சூப்பரா இருக்குல்ல, அது மட்டும் இல்லாம என்னோட பேர்ல தான் இந்த ஸ்வீட்ஸால ஓபன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற மொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. பாட்டி கடுப்பாயிட்டு, சசி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இது பண்ணா என்ன, அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஆட்டிடியூடா பேசி மரியாதை இல்லாம பேசுறா. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால அந்த இடத்தை விட்டு அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இவன் மரியாதை இல்லாம பேசுறத பார்த்த பிரேமுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே சசி அடிக்கிறதுக்கு போறா. சீமாதா சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு போறா. அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு போறாங்க. பாட்டி அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீமா கூப்பிட்ட உடனே அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னோட குடும்பத்தை நான் எப்படி எல்லாம் மான மரியாதையா வச்சிருந்தேன், இந்த சசின்னு சொல்லிட்டு ஒருத்தவை நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா, அதை விட நம்ம குடும்பம் மான மரியாதை எல்லாமே போச்சு, இவ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப நேகா ஃபைல் எடுத்துட்டு போகும்போது ஃபைல் எல்லாம் கீழே போட்டுருவா. அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சோடா புட்டிக்கு கண்ணு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா அவ வருத்தப்பட்டாளரா. அப்ப சித்தார்த்து போய் தான் எல்லாத்திலையும் திட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, எதுக்கு இந்த அப்பாவி பொண்ணா இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா நேகா வேலை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது, அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு நேகா, டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் விட்டு போகலையா, முடிஞ்சிச்சு ஆஃபீஸ், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுட்டு தான் இருக்கா. என்ன மறுபடியும் எல்லாரும் பேசினாங்களா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். அதோட ரெண்டு பேரும் ஒன்னா கிளம்பி போறாங்க. அப்ப நேகா மயக்க வர மாதிரி அப்படியே போட்டு விழ போறா. உடனே இவன் பிடிச்சிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, தெரியல மயக்க வருது அப்படின்னு சொல்லும் போது, ஓகே வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு அவளுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரா. அங்க பார்த்தா யாருமே இல்லை. என்ன வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னு கேட்டா, இல்ல எல்லாரும் வெளில போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி
சொல்றா, ஓகே அது வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் குடுக்கணும்ல. அதனால சாப்பாடு வந்து அவனே செஞ்சுட்டு வந்து குடுக்குறான். அதுக்கப்புறம் சாப்பிடுறான். இவன் இவ்ளோ கேரிங்கா பாத்துக்கிறத பார்த்து அவனுக்கு இவன் மேல கொஞ்சம் காதல் வந்துருச்சு. எப்படி வேலு நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சசி கேட்க, உடனே வேலு வந்து சூப்பர் சசி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மனசுல கடுப்பாறான். அதோட இவ அடிக்கடி வந்து ரோகிணி வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கத பார்க்குற வேலுக்குமே வந்து ஒரு மாதிரியா இருக்கு. இவ யார்ட்ட பேசுறாங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கா. அதோட இங்க பிரேம் வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை கேட்குற சசி வந்து செமையா வந்து சந்தோஷப்படுறா. ஐயோ பாவம் பிரேம், நீ உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. பேசாம எனக்கு வேலைக்காரனா வந்து வேலை செய்றியா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திமிரா கேட்குறா. இதை கேட்ட பிரேமுக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் ஒன்றும் அவ்வளோ கேடு கெட்டவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்கே வந்து சீமா வந்து ரோஹிணிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருப்பா, இந்த சசியோட ஆணவம் ரொம்ப வர வர அதிகமாயிட்டே போகுது. என்னோட பிரேமை வந்து வேலைக்காரனா கூப்பிடுறா. இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. அதோட வேலு வந்து இங்க செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கான். நைட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால டிஸ்கோக்கு போறதுக்காக ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டு இருக்கான். ஐ சாலி, இன்னைக்கு நம்ம ரோகிணி வருவா, என்ன ட்ரெஸ் போட்டு வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு வேகமா வந்து பைக்கை வந்து சாவியை எடுத்துட்டு வெளில வரான். வந்தா நம்மளோட ரோகிணியும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. பார்த்த உடனே செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். செல்லக்குட்டி வா போலாம் ஒன்னா பைக்ல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். நான் எதுக்கு உன் பைக்ல வரணும், எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு அங்கேருந்து போறா. இவ எங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே போறான். இவ வந்து ரோட்ல நின்றுட்டு இருக்கா. யாரோ ஒருத்தவன் கார்ல வந்து இவளை ஏத்திட்டு போறான். இதெல்லாம் பாக்குற வேலுக்கு வந்து செம்மையா காண்டாவுது. இவ யாரு கூட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா அந்த ஆளு வந்து ரொம்ப பயந்துட்டு அப்படி படபடன்னு வேர்க்குது அவனுக்கு. பயந்துட்டு அடங்கிட்டு இருக்கான். ரோஹிணி வந்து இப்ப எதுக்கு பயப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ அவன் சரியான ரவுடி மாதிரி தெரியலாம், என்ன ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நான் வந்து கேட்டேன்னா அந்த பிரேஸ்லெட் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறா. அதோட இங்க வந்து வேலு ஃபாலோ பண்ணிட்டே வருவான். கொஞ்ச நேரத்துல அந்த காரும் மறைஞ்சு போயிடும். ஐயோ எங்க போடுச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பொறாமையா யோசிச்சுட்டு இருக்கான். அதோட ரொம்ப நேரமா ரோகிணிக்காக வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ரோகிணியும் அசால்ட்டா ஜாலியா வரா. உடனே பார்த்தோன்னே, ரோகிணி நில்லு, உன்கிட்ட ஒரு விஷயத்த பேசணும். நீ யார் கூட போன, அவன் யார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த மாதிரி நீ கண்ணவன்ட்டு பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பாரு, என்னை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னை விட்டு விலகிடு. அது மட்டும் இல்லை, இந்த பாத்தியா கையில பிரேஸ்லெட், இது அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணான். அவன் பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, நீயும் இருக்கியே வெத்து வேட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆட்டிடியூடா பேசிட்டு போறா. அப்ப உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமா பணம் தான் முக்கியம், பணம் இல்லாம யாரும் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி திமிரா சொல்லிட்டு போறா. இவனுக்கு செம்மையா காண்டாவுது. அதோட இங்க அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட சீமா வந்து ஒரு பேக்கை மாட்டிட்டு பாட்டி கிட்ட வந்து சொல்றா, நான் வேலைக்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா. பாட்டிக்கு வந்து இதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. பட் வேற வழி இல்லைங்கிறதுனால வேலைக்கும் போசுறாங்க. அதோட இங்க சீமா வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு முதல் முறையா நான் இந்த வீட்ல இருந்து வேலைக்கு போறேன், நீங்க தான் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பாய்.